ஹலோ கைஸ். இது வந்து அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து பார்ட் டைம் ட்ரேடிங் நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே, ஸோ அதுக்கான டாபிக்ஸ் ஓகேவா? இதுக்கடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஃபண்டமெண்டல் ரிலேட்டடா நான் உங்களுக்கு இனி போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே அதிகமாக இருக்குது நீங்களே பார்க்கலாம். எவ்வளோ ரெட் கலர் நியூஸ் இருக்குது, ரெட் ஃப்ளாக் நியூஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபோரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் நீங்கள் உள்ளே போயிட்டு இந்த ஃபில்டர் ஆப்ஷன் அழுத்தி forexfactory.com இந்த லிங்க் வந்து நான் யூடியூப் கீழே கொடுக்குறேன், அங்கே செக் பண்ணிடுங்க. இதில் போயிட்டு எக்ஸ்பெக்டட் இம்பேக்ட் இருக்குல்ல, அதில் இந்த ஹை இம்பேக்ட்னு இருக்கும் ரெட் கலர், அதை மட்டும் ஆன் பண்ணுங்கள் போதும். அப்ளை ஃபில்டர் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா கரன்சிக்கும் வச்சுக்கோங்க ஓகேவா? வச்சுட்டு இங்கே பார்த்தாலே தெரியும் ரெட் கலர் நியூஸ் இருந்தால் மார்க்கெட் கொஞ்சம் அப்படி இப்படியே ஆட தான் செய்யும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியானது. இந்த நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்சுன்னு போட்டிருக்கா. பொதுவாக இந்த நியூஸ் வர அன்னைக்கு நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் உங்களும் ட்ரேட் பண்ண ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ட்ரேட் பண்ணுறேன்னா பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்லலை. ஏன் ப்ரோ, ஏன் இந்த நியூஸ் வர அன்றைக்கி ட்ரேட் பண்ண சொல்கிறீங்க, வேணான்னு சொல்கிறீங்கன்னா, இது எல்லாமே ஹை வாலட்டிலிட்டி நியூஸ். அதாவது பயங்கரமாக மேனிப்புலேட்டிவாக மூவ் ஆகும். எக்ஸ்ட்ரீம் மூவ்ஸ். அதாவது இந்த மூவ்லாம் பொறுமையாக மூவ் ஆகுது, அதெல்லாம் டப்பு டப்பு டப்புன்னு ஹை எக்ஸ்ட்ரீமாக மூவ் ஆகும். அந்த டைமில் வாலெட்டு ரொம்ப பீக்கில் இருக்கும். அதாவது இப்போ நார்மலாக 10 பாயிண்ட் மூவ் ஆகிற இடத்துல அசால்ட்டாக 200 பாயிண்ட் மூவ் ஆகும். அப்போ உங்களோட மென்டாலிட்டி, உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அவுட் ஆயிரும் ஓகேவா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறத தவிர்த்துக்கோங்க. ஆனால் மறக்காமல் சார்ட்டை செக் பண்ணணும். சார்ட்டை நீங்கள் இன்றைக்கி ரீட் பண்ணணும். ட்ரேடு தான் பண்ணக்கூடாது, பட் ரீட் பண்ணுறதுக்கு இதோட பெஸ்ட் டே கிடையாது. சார்ட்டை ரீட் பண்ணுங்கள். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இன்றைக்கி சார்ட்டை ரீட் பண்ணுங்கள் இந்த டைமிங்க்கு. அதாவது அமெரிக்கன் டைமில் வச்சுருக்கேன். இது வந்து 8:30 AM நமக்கு வந்து 6 o'clock நியூஸ் வருது இந்தியன் டைமுக்கு ஈவினிங்க்கு. இந்தியன் டைம் ஈவினிங் 6 o'clock சார்ட்டை உன்னிப்பாக கவனிங்க. பிகாஸ் இந்த ரெட் ஃப்ளாக் நியூஸஸோட இம்பேக்ட்ஸ் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்கும். அதுக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகேவா? இது வந்து எப்போவுமே இந்த ரெட் ஃப்ளாக் நியூஸ் வந்து எல்லா நியூஸுக்கும் நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாதா அப்படின்னு பார்த்தா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய எல்லா வாரத்திலும் உங்கள் ரெட் கலர் நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைட் மூவ் வரேன் பாருங்கள். அடுத்த வாரமும் ரெட் கலர் நியூஸு. சில குறிப்பிட்ட ரெட் கலர் நியூஸ் அன்றைக்கி ட்ரேட் பண்ணக்கூடாது. பிகாஸ் இது வந்து அந்த ரெட் கலர் நியூஸ்லேயே கொஞ்சம் ஒரு ஹை பவர்ஃபுல் நியூஸ்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் அக்ரெசிவான நியூஸ். அந்த ரெட் கலர் நியூஸ்லேயே இது கொஞ்சம் அக்ரெசிவான நியூஸ். அப்போ அவ்வளோ அக்ரெசிவான நியூஸ் இருக்கிறப்போ நம்ம கொஞ்சம் பார்த்து டீல் பண்ணணும்ல, அதனால தான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ இது வந்து இன்றைக்கி ட்ரேட் பண்ணாதீங்க, பட் சார்ட்டை பாருங்கள். என்ன சார்ட்டு பார்க்கணும், கிரிப்டோ பார்க்கணுமான்னு கேட்டால், இந்த நியூஸ் கிரிப்டோ சொல்லிக்கிற அளவு இம்பேக்ட் ஆகாது. ஆனால் ஆகலாம், பட் பெருசாக ஆகாது ஓகேவா? ஃபோரெக்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, இந்த யூரோ யூஎஸ்டி, இந்த அமெரிக்கன் ஸ்டாக்ஸு, அது ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கணும் ஓகேவா? சரி, ஓகே, அவ்வளோதான் இந்த கண்டென்ட்டு. இதில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கார்டில் கேளுங்க ஓகேவா? ஸோ இதுதாங்க ரெட் ஃப்ளாக் நியூஸ்ன்னு சொல்கிறது. ரெட் ஃப்ளாக் நியூஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஹை இம்பேக்டட் நியூஸ் இன் மார்க்கெட்ஸ். எக்ஸ்ட்ரீம் இம்பேக்ட் இருக்கும். அதாவது அந்த பர்டிகுலர் டைம் அப்போ மார்க்கெட் பயங்கரமாக அப் அண்ட் டவுன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நேற்று பாருங்கள் 8:30 AM அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ்னு ஒன்று வந்திருக்கு. அப்போ யூரோ யூஎஸ்டி 8:30 AM பார்ப்போமா? நேற்று இது 6th July அன்றைக்கி வந்திருக்கு 8:30. சார்ட்டு பாருங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா, அதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கு நியூஸு, பட் அதுக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய மூவ் வந்திருக்கு பாருங்கள். வாலட்டிலிட்டி இதுதான் ஒன்று நடந்துகிட்டே இருக்கும் ஓகேவா? ஸோ நல்லா பாருங்கள், இதுதான் உங்களுடைய ஹார்ஷ் ரியாலிட்டி. அந்த டைமில் எவ்வளோ சடனாக டம்ப் ஆகுது, சடன் பம்ப் பண்ணிட்டேன். நம்ம ஜஸ்ட் மிஸ் லாங் போயிருந்தா என்ன இருக்கும், இன்ஸ்டண்ட்டாக நான் வந்திருக்கும். அப்போ இன்ஸ்டண்ட்டாக ஷார்ட் போவீங்க, உடனே மேலே போகும், உடனே லாங் போவீங்க, மறுபடியும் கீழே வரும். அந்த ஒரு சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிரும் இது ஓகே? ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயத்த ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஹை இம்பேக்ட் நியூஸ், அது எல்லா நியூஸ் நான் சொல்லலை, இந்த மாதிரி நான் ஃபார்ம் பேரோலு இது ரொம்ப ஹை இம்பேக்ட் நியூஸ் இருக்காத நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த டே அன்றைக்கி நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் இருக்கிற அன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அது மூவ் ஆகும். அது வந்து நம்மளால் லைக் எப்படி சொல்கிறது, ஸோ ப்ரெடிக்ஷனே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அது மூவ் ஆகும் ஓகேவா? அந்த நியூஸ் முடிஞ்ச அடுத்த 1/2 மணி நேரம் கழிச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி 8:30க்கு அப்புறம் நியூஸே இல்லை.
9:30க்கு ட்ரேட் பண்ணுங்க. 10 AM ஐ மீன் அமெரிக்கன் டைம் நம்ம ஊர் டைம் சொல்லணும்னா 7:00 ட்ரேட் பண்ணுங்க. 8:00 ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்ட்டா செட்டப்ஸ் கிடைக்கும். அந்த பர்ட்டிகுலர் டைம்ல ட்ரேட் பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க இந்த இது. இதில இன்னும் இன் டெப்த்தா உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கார்ட்ல கேளுங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இதில போட்டு தந்துடுறேன். ஆ டிஸ்கார்ட்லயும் இதுக்கு யூடியூப் கீழே நான் போட்டுடுறேன்.